Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன்னா ரவா தோசை தான். ஸோ இட்லி தோசை மாவு வந்து மீதி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து எப்படி ரவா தோசை பண்ணலாம் வந்து பார்க்கலாம். ஸோ நான் 2 கரண்டி மாவு எடுத்திருந்தேன். 2 கரண்டி மாவு தான் மீதி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் சரி ரவா தோசை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 கரண்டி மாவில் அதில் அரை கப்பு வந்து ரவை போட்டிருக்கேன், வெள்ளை ரவை. அதுக்கப்புறம் 1/4 கப்பு மைதா மாவு. ஸோ அந்த பாத்திரம் வந்து பத்தாமல் இருந்துச்சு. சரி அதனால தான் வேறு பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ட்டு அதில் பேட்டர் போட்டேன். ஸோ நாம் பேட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்ன டிஃபன் பண்ணுறது, என்ன லன்ச் பண்ணுறதுன்னு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ நான் வந்து பேட்டர் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரவா தோசையில் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ரவா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நல்லா வேகணும். ஸோ அது கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். அதோட தலையையும் வாலையும் கட் பண்ணி தூக்கிடலாம். ஸோ அதையும் சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கும் பிக் டாஸ்க் இல்லை, என்ன டிஃபன் பண்ணணும், என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன லன்ச்சு. ஸோ நம்ம 2 கரண்டி மாவு தான் இருந்துச்சுங்க. ஸோ அதில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஃபைனலாக வந்து அம்மா கிட்ட கேட்டப்போ அது கூட ரவையும் மைதா மாவையும் ஆட் பண்ணி போட்டுக்கோ அப்படின்னாங்க. தேவையான அளவு உப்பு. நீங்கள் கேரட்டும் துருவி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. நாங்கள் சண்டே தான் எப்போவும் எல்லாத்தையும் வாங்கி வைப்போம். ஸோ அதனால் வந்து கேரட் இருந்தால் நீங்கள் கிரேட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா தண்ணி மாதிரி கலக்கிக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ண விட்டுடலாம், அது ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் இன்னுமே கெட்டியாக ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் தோசை பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இன்கேஸ் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ தவா வச்சு எண்ணெயை போட்டு ரவா தோசை வந்து மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றினேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு மந்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கிறிஸ்பியாக இல்லாமல், ஆனால் கிறிஸ்பியாக போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ மந்தமாக இருக்கிறதுனால நான் 4 சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி போட்டால் சுவையான ரவை தோசை ரெடி. ஸோ இந்த வீடியோ ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.